வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நிறையா சொல்லுங்கள். நிறையா சொல்லி தான் ஆகணும். புரட்சி தலைவி, புரட்சி தலைவர் இவர்கள் ரெண்டும் சொல்லிக்கொள்வதற்கு வார்த்தைகளே இல்லை. அப்படி ஒரு சிறப்புமிக்க தலைவர். மக்கள் இன்றைக்கு எந்த மாதிரி மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இல்லாத ஆட்சி, அது ஒரு ஆட்சி, அவங்க பெயரே ஆட்சி, தமிழாட்சி, அருமையாட்சி, பெரியாட்சி, அம்மா ஆட்சி, அம்மா அம்மா என்று ஏங்குகின்ற மக்கள் அவநிலைதான் இருக்கிறது. மக்களுடைய இயக்கங்கள்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அலங்கார பந்தலிலே அன்பு தெய்வம் தூங்குதடா, ஆசை கொண்ட மக்கள் எல்லாம் பாசத்தால் இயங்குதடா, சந்தனத்து பெட்டியிலே தங்கம் என்னும் உறங்குதடா, எண்ணிருந்த மன்னனுக்கு இந்த நோய் வந்ததடா, மன்னாதி மன்னனா மதுரையிலும் வீரனாம், படகோட்டி படத்தினில ஒரு மீனவனா நடித்தார். அன்று வந்த ஆட்சி நிலை அல்லல் பட வைத்து விட்டு அமைதியாக செல்லவில்லை. நான் இருக்கும் வரை உங்களுக்காக உழைத்தேன், எனக்கு பின்பு என் தொண்டர்கள் வந்து உழைப்பார்கள் என்று இருவருமே ஆள வேண்டும். என் தம்பி எடப்பாடி அவர்களை உங்களுக்கு நான் பரிசாக கொடுத்திருக்கிறேன். அவர்களை வைத்து நாட்டை நல்முறையில் ஏழைகளுக்காக செய்து முடிப்பார் என் தம்பி என்று புரட்சித் தலைவி அம்மாவும் புரட்சித் தலைவரும் இன்றைக்கு உரையாற்றுகிறார் என்றால் அது அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவர் வந்தால் அம்மாவின் ஆட்சியை செய்வார் என்று நம்பிக்கை அவளோடு இருக்கிறது. புரட்சித் தலைவி அவர்களும் செய்த ஆட்சிகளை செய்ய அவரே வருவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தம்பி. நன்றி, வணக்கம்.